வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்துட்டு இந்த துறையில், அதாவது மாநகராட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன வேலைவாய்ப்புலாம் அறிவிச்சிருக்காங்க, எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டிச்சு சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எந்தவித தகவல்களாக இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். நாங்கள் வந்து ஓப்பனில் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஒன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒன்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 விதமான சர்டிஃபிகேட்ஸ் தேவை. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக A to Z நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், எந்த போஸ்ட்டில் யூஸ் பண்ணணும், எந்த போஸ்ட் கவரில் யூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். யாராச்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சே ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய விதமான கைடன்ஸ் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். எந்த ஒரு அமௌண்ட் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இலவசமான முறையில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் உங்களுடைய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை யூனியன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மோட்டர் ஆப்ரேட்டர், உதவியாளர், கிளர்க்கு, வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, இதுமாரி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டர் கூட பார்த்திங்கன்னா நம்ம யூனியன் ஆஃபீஸில் கேட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் மினிமம் சேலரியை வந்து 25,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அது எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து முக்கியமான தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் 10. இந்த 10 இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட் இடத்துன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு. நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க, உங்களுடைய முகவரி என்ன, கதவு நம்பர், டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டில் இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுடைய அப்பா நேமு, கீழே உங்களுடைய நேம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதவு நம்பர், கட்டாயமாக கதவு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கணும். கதவு நம்பருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தெரு பேர், இல்லை உங்களுடைய ஊர் பேர், அடுத்தது என்ன போஸ்ட் வரீங்க, என்ன போஸ்ட் ஆஃபீஸ் வரீங்க அப்படிங்கிறதும் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தெரு, லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு பின்கோடு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டான ப்ரொசீஜரில் உங்கள் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு 110% இல்லை, 98% வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. உடனடியாக உங்களோட ஆதார் கார்டில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய வேலைவாய்ப்பில் எல்லாமே இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. எல்லா வேலைவாய்ப்புக்குமே இனிமேல் கேட்பாங்க. போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரேஷன் கார்டு. கட்டாயமாக உங்களுக்கு ரேஷன் கார்டு தேவைப்படும். ரேஷன் கார்டை வச்சு தான் நெக்ஸ்ட்டு எல்லா விதமான தகவல்களுமே சொல்லுவாங்க. அதனால் கட்டாயமாக ரேஷன் கார்டு வேணும். விண்ணப்பிக்கிறவங்களுடைய பெயர் வந்து அந்த ரேஷன் கார்டில் பதிவாயிருக்கணும். அப்படி பதிவாகலை அப்படின்னா அந்த விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பதிவு ஆகிறதுக்கோசரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது 10th மார்க் ஷீட்டு, டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கோசரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸு. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும், 10th பாஸ் ஆகிருக்கணும். அதேமாரி 12th மார்க் ஷீட்டு, அதேமாரி டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருந்தது அப்படின்னா கல்லூரிக்கு உண்டான மார்க் ஷீட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்தது ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கட்டாயமாக தேவைப்படுங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒன்ஸ் வந்தீங்கன்னா ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் மாதிரியே ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பிறப்பு சான்றிதழ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும். அந்த டேட்டும் 10ஆம் வகுப்பில் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டும் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டும் மிங்கிளாகி இருக்கக்கூடாது, மாறி மாறி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? 10th மார்க் ஷீட்லேயும் மாற்ற முடியாது, இதிலையும் மாற்ற முடியாது. நீங்கள் வந்து ஆதார் கார்டில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஒரு 10 நாள் 20 நாளைக்குள்ளேயே தாராளமாக நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பை இங்கே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு அதை வந்து பெற்றுக்கலாம்.
மொத்தம் 6 சர்டிஃபிகேட் சொல்லியிருக்கேன்னா இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இன்னும் 4 சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இதை ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வச்சு அனுப்பினா மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. இல்லை அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அதை எப்படி இன்னும் 4 சர்டிஃபிகேட்லாம் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ அந்த சர்டிஃபிகேட் என்ன எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து ஒன்ஸ் பார்த்துடலாம். பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று மேலே கேட்டிருக்காங்க. என்ன பதவி அப்படிங்கிறத முதல்ல போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த பக்கம் உங்களுடைய ஃபோட்டோ, இந்த பக்கம் உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் பெயர் இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். உங்களுடைய நேம் கரெக்டாக இந்த இடத்துல விண்ணப்பதாரர் பெயர் அப்படிங்கிற இடத்துல போட்டுக்கணும். அடுத்தது தந்தை பெயர், கணவர் பெயர், இதில் எது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சூட்டபிள் ஆகும். தந்தை பெயர் போட்டுக்கலாமா இல்லை கணவர் பெயர் போட்டுக்கலாமான்னா திருமணம் ஆனவங்க கணவர் பெயர் போட்டுக்கோங்க. திருமணம் ஆகாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெயர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பிறந்த தேதி மற்றும் வயது, பிறந்த தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டு, மந்த்து, இயர் போட்டு ஈக்குவல்ஸும் போட்டு உங்களுடைய வயசை நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது கல்வி தகுதி சான்றிதழுடன் மதிப்பெண் பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும். அதாவது கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்க, 8th, 10th, 12th, டிகிரியா என்ன முடிச்சிருக்கீங்களோ அதற்கு ஏற்றாறு போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து இணைக்கணும். அடுத்தது ஆதார் எண், ஆதார் எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இருக்கும், அது சான்றிதழ் உடன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி இணைச்சிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் கட்டாயமாக இணைக்கணுங்க. வாட்ஸ்அப் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இணைச்சிக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, கைபேசி எண் இணைக்கணும். அடுத்தது மின்னஞ்சல் இணைக்கணும், அதாவது உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் வந்து கட்டாயமாக இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயில் ஐடி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. அது இப்போ ஓப்பன் பண்ணல அப்படின்னா இல்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய இதுன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மெயில் ஐடி உடனே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறப்ப மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணும். அப்போ தான் வந்து அதுக்கு உண்டான வேலிடிட்டி. மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஓப்பன் ஆகாது போயிடும், எரர்ஸ் வரும், லாகின் ஆகாது, இதுமாரி சம்டைம் பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெயில் ஐடி வந்த உடனே நீங்கள் வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எண் போட்டாச்சு, கைபேசி, மின்னஞ்சல் போட்டாது. அடுத்தது உங்களுடைய மதம், ஜாதி, வகுப்பு சான்றிதழில் இணைக்கப்பட வேண்டும். அதாவது உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வந்து கேட்குறாங்க. அந்த ஜாதி சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜாதி சான்றிதழ் அப்படின்னாலே கட்டாயமாக அனைவருமே இணைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா, இல்லை ஏதாச்சும் அலவன்ஸ் கொடுக்குறாங்களா, ஏதாச்சும் அப்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஜாதி சான்றிதழை இணைக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒன்று. அடுத்தது முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல், உரிமம், கையொப்பம் பெற்று இணைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு வந்து முன்னுரிமை ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம். அடுத்தது வந்து முகவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு இணைச்சிக்கிட்டு முகவரி, தற்காலிக முகவரி போட்டுக்கோங்க, இடம் நாள் போட்டு கையொப்பம் இட்டுக்கோங்க. A4 சைஸ் போஸ்ட் கோடில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சிக்கலாம். உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய யூனியன் ஆஃபீஸ் நேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, கட்டாயமாக எல்லா விதமான மாவட்டத்துக்குமே வந்திருக்கு. ஒன் பை ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் வந்து தொடர்பு பண்ணி எங்களை கேட்டுக்கலாம். எல்லா விதமான தகவல்களுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். அதுவும் இலவசமான முறையில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம்.
அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? A4 சைஸ் போஸ்ட் கவர் தான் யூஸ் பண்ணணும். ப்ரம்ப்ட் அட்ரஸ் தெளிவாக போடணும். ஸ்டாம்ப்பு என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டணும். ஓகேங்களா? ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.